அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? இன்றைக்கி வந்து என்னோட டைலரிங் ஒர்க்கிங் டேயோட டே 6ம் 7ம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அன்றைக்கி வந்து காய்கறிலாம் இல்லாதனால புளியோதரையும் பழைய மாவில் கொஞ்சம் பணியாரமும் ஊற்றி வஜ்ஜுக்குட்டிக்கு எனக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே லன்ச் வந்து சூப்பராக பேக் பண்ணியாச்சுங்க. வஜ்ஜுக்குட்டி அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாருங்க. அதனால் அங்கே போயிட்டு அவங்க அப்பா வேலை செய்வாங்க. வஜ்ஜுக்குட்டி சைட்டில் உட்காந்துக்குவாங்க. இங்கே கொஞ்சம் நோட்டு புக்கெலாம் படிக்கிறது இல்லைங்க, ட்ராயிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்கேஜாக ஏதாவது ஒன்று யூடியூப்பை பார்த்துட்டு படம் இது வரையட்டும் அப்படிங்கிறனால தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு லன்ச்சும் பேக் பண்ணிட்டாங்க. இங்கே நானும் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. பக்கத்து வீட்டு அக்கா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே இது பாலிஸ்டர் மெட்டீரியல், ஒரு நார்மல் சின்ன ப்ளவுஸ் தாங்க. அதையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் டியூட்டிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. வஜ்ஜுக்குட்டி அவங்க அப்பா கூட கிளம்பிட்டாங்க. நானும் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ வந்து எப்பவும் போல் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறேங்க. நிறைய பேர் நேர்லேயும் கேட்டாங்க, யூடியூப்லேயும் கேட்டாங்க. வேலைக்கு போகிறீங்களே, உங்களுக்கு ஒரு நாளைக்கு சேலரி எவ்வளோ, இல்லை ப்ளவுஸ் கணக்கா, இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளோ அவ்வளோங்கிற மாதிரி கணக்கு இருக்கா அப்படின்ட்டு கேட்டாங்கங்க. இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போகிற பக்கம் எனக்கு எந்த ஒரு கணக்கும் இல்லைங்க. அது ஏன் என்னங்கிற ரீசன் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் எப்பவும் போல் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறேங்க. நான் +2 முடித்த கையோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைக்கு போயிட்டேங்க. ஸ்டார்டிங்கில் நான் வேலைக்கு போகும்போது ஒரு நாளைக்கு 100 ரூபா கணக்கு போட்டு எனக்கு மாதம் 3000 ரூபா கொடுத்தாங்க. எங்கள் ஊர்லேருந்து கரூருக்கு தாங்க வேலைக்கு வரணும். அதே கரூரில் வந்து டெக்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குங்க. இந்த வெளிநாட்டுக்கு வந்து போகிற பெட்ஷீட்டு டவலி எல்லாம் பிசுறு பார்த்து ஸ்டிச் பண்ணி கப்பலில் வந்து பெட்டி போட்டு அனுப்புவாங்க. அது ஒரு நாளைக்கு எங்கள் ஊரில் லேடிஸ்க்கு 3/4 பேத்துக்கு அந்த வேலை தாங்க. ஒரு நாளைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 250 ரூபாங்க. அதில் நிறையா பேர் போவாங்க. டைம் வந்து ரொம்ப கம்மிங்க. ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. நான் ஒரு நாளைக்கு 100 ரூபா வாங்கிட்டு இருந்தேங்க. என்னோடய டைமிங், என்னோடய உழைப்பு எல்லாமே ஜாஸ்தி, ஆனால் வருமானம் மட்டும் கம்மிங்க. ஆனால் நம்ம என்ன வேலை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எந்த மாதிரி செய்கிறோங்கிறதாங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ அங்கே வந்து ரிசப்ஷனுக்கு மட்டும்தாங்க போனேன். அப்படியே ஓபி பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே வார்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஃபைனலி மெடிக்கல் வரப்போ மட்டும்தான், மெடிக்கல் வரப்போ என் கணவர் வந்து மேரேஜ் பண்ணி என்னை கடத்திட்டு வந்துட்டார். இல்லாட்டி அதிலே வந்து நல்லா டெவலப் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்றைக்கி ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக கூட ஆகியிருந்திருப்பேங்க. ஆனால் விதி யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போயே வந்து வேலைக்கு போயிட்டு காலேஜில் அப்ளிகேஷன் போட்டேங்க. ஏன்னா நர்சிங்கில் படிச்சிடலாம் அப்படின்ட்டுங்க. அது ஒரு தனியாகவே ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேங்க. சரி, இப்போ நம்ம தையலுக்கு வந்துடலாங்க. அப்போ எங்கள் டாக்டர் சொல்லுவாங்க, நீ நர்ஸ் ஆகிட்டின்னா நாளைக்கு வெளியில் போகும்போது உனக்கு பெருமையாக இருக்கும், நர்ஸுங்கிறது ரொம்ப மதிக்கத்தக்க கூறிய ஒன்று அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்கங்க. போன ஒரு மாதம் தான் 3000 ரூபாங்க. என்னோட உழைப்பை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அங்கே 2 வேலை கொடுத்தா நான் 5 வேலை பார்க்க ஆரம்பித்தேங்க. அப்போதைக்கு எனக்கு அடுத்த மாதமே சம்பளம் நான் 3000லேருந்து 4500 ரூபா போட்டாங்கங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க ஆரம்பித்தேங்க. 5500 ரூபா போட்டாங்கங்க. 6000 ரூபா வரப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. அதனாலங்க இப்போ நான் போகிற பக்கம் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு டே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேங்க. அப்புறம் அரை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் 1 ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இந்த வாரத்தில் இருந்து தான் கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக பிக்கப் ஆகி ஃபுல்லாக முடிச்சுட்டு 2வது ப்ளவுஸ்க்கு லைட்டாக ஆரம்பிச்சிருக்கேங்க. அதனால் நம்ம எடுத்த உடனே நமக்கு வந்து அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நிறையா சேல்ரி வரணும், நம்ம ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும், 10 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுங்கிறலாம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நான் காலில் இருந்தேங்க. இப்போ 1.25 வரைக்கும் வந்திருக்கேன். அடுத்த நாள் 2 ஆகும், அப்புறம் 5 ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் பயிற்சி முயற்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நாளையும் கடந்து செல்வோங்க. பார்க்கும் போது சிரமமாக தாங்க இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நான் பெட்ரோல் போட்டுட்டு அங்கே போயிட்டு, ஏன்னா நான் சம்பளமே எனக்கு கம்மி தான். நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறேன் இல்லைங்க. ஆனால் அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அது என்னங்கிறது பணத்தையும் தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. எனக்கு சீசனுக்கு தீபாவளிக்கு மட்டும்தாங்க வளையல் வியாபாரம். மற்ற மாதம்லாம் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். ஊருக்கு போகிறது, அங்கே போகிறது, கெஸ்ட்டு வந்தால் பார்க்குறது, அப்படி இப்படின்னு தாங்க போயிட்டுருக்கோம். மற்ற நாள் வீட்டு வேலையை நம்ம எவ்வளோ தாங்க சுற்றி சுற்றி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ்ன்னு ஒன்று இறங்கியாச்சு. ஜாக்கெட் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வர்றது இல்லைங்க. அதனால் வீட்டில் என்ன பண்ணேன்னா பயங்கர சோம்பேறித்தனம் ஆகிட்டேங்க. தம்பியை தாட்டி விட்டுட்டு, ஹஸ்பண்டை தாட்டி விட்டுட்டு செல்லை எடுத்தேன்னா, ஐயோ என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு கிட்டத்தட்ட பழைய வீடியோவுக்கும் இப்போ இந்த வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் வெயிட் போட்டிருப்பேன். மெயின் காரணம் வெயிட் போடுறதுக்கே டிப்ரெஷன் ஒன்று மட்டும்தாங்க. மனசை ஹாப்பியாக வச்சுட்டா உடம்பும் ரொம்ப இளமையாக இருக்குன்ட்டு பழமொழியே சொல்லுவாங்கங்க. மெயினாக நான் இப்போ வந்த வாய்ப்பு
இப்போ உடனே டக்குன்னு தட்டி கழிக்காமல் போனதுக்கு காரணம் வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது சும்மா பகலில் அப்படிங்கிறதுனால தாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் டைலரிங்கும் டக்குன்னு நான் சேர்ந்துட்டேன். அந்த இதையும் மனசில் போட்டு ஒழட்டிக்கிட்டு செல்லை எடுத்தேன்னா செல் அடிக்ட் ஆகிட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேங்க. இப்போ வந்து எனக்கு வருமானம் வருதோ இல்லையோ மனசளவுலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் தாங்க சொல்லணும். காலையில் வீட்டுக்காரோடவே கிளம்பிட்டு அவங்களோடய வந்துடுறேங்க. போயிட்டு 4 விஷயம் கற்றுக்குறேங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த கிராஸ் பீஸ் வைக்கிறது ஃப்ரெண்டு நிறையா மிஸ்டேக் பண்ணுவேங்க. ஏன்னா வெளியில் நம்ம ரெகுலராக தச்சு வாங்கிட்டு இருந்தால் அதோட ப்ராக்டிக்ஸ் ஆகுமோ தெரியுங்க. அப்போதைக்கு நம்ம தைக்காதப்ப நமக்கு டச்சு விட்டு போன மாதிரி தான் நீங்கள் இருக்கும். இப்போ அங்கே போகும்போது என்னால் கற்றுக்கவும் முடியும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னா அதற்கான அவங்க கணக்கு போட்டு எனக்கு ஒரு சின்ன வருமானமும் கொடுப்பாங்கங்க. எடுத்த உடனே நம்ம பணத்தையும் இதையும் பார்க்காம நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பெண்கள் நம்ம பல பேர் வீட்டுக்காரையும் குழந்தைங்களையும் தாண்டி விட்டுட்டு ரொம்ப டிப்ரெஷன். சில பேர் படிச்சுட்டு ஐயோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, வீட்டில் இருந்துட்டு எதுவும் பண்ண முடியல, ஆகுனா சும்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கங்க. அதுக்கெலாம் நம்ம ரொம்ப பயந்துட்டு டிப்ரெஷன்லாம் இருப்போங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் தட்டி கழிக்காமல் முயற்சி பண்ணி பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் டைலரிங்கில் ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு ஓரம் அடித்து கொடுக்கும்போது 10 ரூபா சொன்னேங்க. இன்றைக்கி வந்து ஒரு 300 400 வரைக்கும் தச்சு தரேங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆகும். அது 2000 ஆகுங்கிற நம்பிக்கையில் நம்ம நடைபோடலாங்க. அன்றைக்கி வந்து சனிக்கிழமை சாயந்தரங்க வரும்போது லைட்டாக பானிபூரி 1/2 போட்டு வந்தோங்க. வந்த உடனே ஒரு 4 டாப்ஸுங்க இந்த ஆர்கான்ஸா மெட்டீரியல் சொல்லுவாங்களேங்க, அது ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. காலையில் வேணும்னு சொன்னாங்கங்க. அதனால் நைட்டே உட்காந்து எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. சைடு கோடு அடிக்கிறதா ஒரு டாப்ஸுக்கு வந்து 20 ருபீஸ் வாங்குவேங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குப்பா, அதனால் நீ ஒரு ஆளாக ஒரு வாரத்து துணியை துவைக்க முடியாது, சின்ன துணி பூரா நான் துவைச்சி போட்டுறேன், முடிஞ்சால் பெருசையும் நான் துவைச்சி போட்டுறேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பார்க்குறேன்னாருங்க. பாட்டு கேட்டு வேலை செய்கிறதுனால 2 ஸ்டெப்பு டான்ஸ் போட்டுட்ருக்காருங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஜாலியாக பாட்டி கேட்டுட்டு என்ஜாய்ஃபுல்லாக வேலை செய்கிறாருங்க. சின்ன துணி பூரா துவைச்சி போட்டாருங்க. பெரிய துணி வேண்டாம், நாளைக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன், நாளைக்கு நான் துவைச்சிக்கிறேன்ட்டு அந்த அலாசினதுலேயே துணியை பூரா ஊற வச்சாச்சுங்க. ஏன்னா தண்ணி வந்து நம்ம காசுக்கு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் சிக்கனம் ரொம்ப முக்கியங்கிறதுனால அதிலே எல்லாம் அமுத்தி வச்சாச்சுங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பருப்பு சாதம் ஊறுகாய் அப்பளம் தாங்க. சூப்பராக அன்றைக்கி இரவு உணவு வந்து சாப்பிடும் போது மணி ஒரு 12 இருக்குங்க. அந்த டாப்ஸை டிஷ் பண்ணி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு அவங்க துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறம் வந்துட்டு இது அடுத்த நாள் காலையிலேங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. அன்றைக்கி அவருக்கு வேலை இருந்தனால சாப்பாடு ரசம் வச்சு லேட்டாக தான் எந்திரிச்சோங்க. அதனால் கோவக்காயில் வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. அப்புறம் ஊற வச்ச துணியை பூரா வெயிலாக தாங்க இருந்துச்சு, இருந்தாலும் துவைச்சி பூரா காய போட்டாச்சு. துணியெல்லாம் காய போட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எப்பவும் போல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.